வரன் தீரும் நண்பர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய மேட்ரிமோனி வழங்கும் இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வாழ்க்கை துணை அதுவும் இந்த மாதத்திலே அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். பெயர் கொடியரசி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஎஸ்சி முடிச்சுட்டு இவங்க தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாதம் ஒரு 15,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், இரண்டாம் மனமாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கும்பகோணத்தில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஓரளவு படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிரந்தரமான கம்மி சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கும் இவங்களுடைய கணவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு இவங்களுடைய கணவர் இப்போ வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணி அவரும் ஒரு 2 வருஷம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வீட்டில எல்லாம் கம்பல் பண்ணி இவங்கள இப்போ திருமணத்துக்கு ஒத்துக்க வச்சுருக்காங்க. அதனால் வரக்கூடியவர் எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாத மணமகனாக வேணும், திருமணமாகி குழந்தை இருக்கக்கூடாதுன்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. மணமகனோட குடும்பம் ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா எங்களோட பொண்ணுக்கு ஒரு 10 சவரன் நகை போடுறதாகவும் அது இல்லாமல் கல்யாணத்துக்கு வேண்டிய சிறுசனத்தெல்லாம் ஓரளவு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க. அவங்களுக்கெல்லாம் திருமணமாகி கட்டி கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் நிலம் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் இவங்க அப்பா அம்மாவுக்கு அப்புறம் அந்த நிலத்துலேயும் இவங்களுக்கு கொஞ்சம் பங்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா கல்யாணி, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலைங்க. ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க தாங்க, கார்மெண்ட்ஸுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தா சொல்லியிருக்காங்க. இப்போது இவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால வேலைக்கு எதுவும் போகலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வரக்கூடியவர் முதல் மனமாக இருந்தாலும் பரவாயில்ல, மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. அது குறிப்பாக மறுமணமாக இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. இவங்களுக்கு கர்ப்பப்பையில் ப்ராப்ளம் இருந்ததுனால இவங்களுடைய கர்ப்பப்பை எடுத்துட்டதுனால இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இருக்காதுன்னு சொன்னதுனால இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ வரக்கூடியவர் திருமணமாகி குழந்தை இருந்தால் எனக்கு சம்மதம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் இது எல்லாத்தையும் தெரிஞ்சு ஏற்றுக்கக்கூடிய மணமகனாக தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இவங்க நாமக்கல்லில் வசிக்கிறதுனால மணமகன் நாமக்கல் சுற்று வட்டாரத்திலே இருந்தாலும் முக்கிய இல்லை, வேறு எந்த ஊராக இருந்தாலும் எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு 2 ஏக்கர் நிலமும் அது இல்லாமல் கொஞ்சம் ஒரு 4-5 இடத்துல ஃப்ளாட்டும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் வரக்கூடியவர் ஓரளவு சாதாரண குடும்பமாக இருந்தாலே போதும், ஆனால் வீட்டோட மாப்பிள்ளையாக தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மாவும் தவறிட்டாங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ணுங்கிறதுனால இந்த சொத்து எல்லாத்துக்கும் இவங்க ஒருத்தர் மட்டுமே வாரிசுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஜாதகத்தோடு இவங்களுடைய ஜாதகம் பொருந்தி இருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளவும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.